வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா BX 4005 மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்க கம்மிங் 21st யூனிவர்சிட்டி எக்ஸாம்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்க என்னென்ன டாப்பிக்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலில் இதுவரை என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. BX 4005 இந்த பேப்பர் ஃபாலோ பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்க 5 யூனிட்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம சிலபஸில் 5 யூனிட்ஸ் தான் இருக்கும். இந்த 5 யூனிட்ஸில் இந்தந்த ஹெட்டிங் ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம் கோட் பண்ணிங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில். நம்ம ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, இப்போ செகண்ட் டைம் அரியர் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன்னுங்க, இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் 1 என்னது? லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ். இதில் கனெக்டிவ் ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. கன்ஜங்ஷன், டிஸ்ஜங்ஷன், நெகேஷன், டாட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், பைகண்டிஷனல் அண்ட் ஈக்வலன்ஸ். ஸோ இதில் கன்ஜங்ஷன் டிஸ்ஜங்ஷன்லாம் நோட்டேஷன்ஸ் தான். மீட்டு, ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேப், கப் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த நோட்டேஷன்ஸ்லாம் தெரியணும். நெகேஷன்னா நாட் பார்ட்டு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ரிலவெண்ட்டாக ட்ரூத் டேபிள் டிஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ட்ரூத் டேபிள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். இந்த டவுட்டாலஜி, கான்ட்ரடிக்ஷன், பைனாமியல் கண்டிஷன்ஸை எப்படி நம்ம டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறது, ட்ரூத் டேபிள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, டேபிள் வைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அடுத்து நார்மல் ஃபார்ம்ஸ், DNF, CNF ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் பார்ட் பி ஆகட்டும் பார்ட் சியில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக 1 or 2 ப்ராப்ளம்ஸ், CNFனா என்ன, DNFனா என்ன, அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, அதில் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்லாயிருக்கும். அடுத்து தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ், இதுவும் முக்கியமான டாப்பிக்கு. அடுத்து த ப்ரெடிக்டட் கால்குலஸ், இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக நமக்கு பார்ட் பி கொஷின் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 or 2 வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அதே ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது, இந்த ஹெட்டிங்கில் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஒருவேளை அதே கொஷின்ஸ் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன பேட்டர்னில் நம்ம லாஜிக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது யூனிட் 1 டாபிக். அடுத்து யூனிட் 2 காம்பினேட்டோரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே 4 கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ராப்ளம். இதில் நம்ம சேனலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 4 ஸ்டெப்பில் தான் ப்ரூஃப் கொடுத்துருப்போம். ஸ்டெப் 1 கிவன் டேட்டாவை எடுத்து எழுதியிருப்போம். ஸ்டெப் 2 இண்டக்டிவ் ஸ்டெப்பு, ஸ்டெப் 2 அசம்ஷன் எப்படி எழுதுறது, இண்டக்ஷன் ஸ்டெப்பில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 கன்க்ளூஷன். ஜஸ்ட்டு நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடில் தான் எல்லா ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பவரில் கொடுத்துருக்காங்களா, டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். செகண்ட், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேட்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ பெர்முடேஷன் NPR, காம்பினேட்டோரியல்னா NCR. ஸோ காம்பினேஷனாக எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் வரும். ஸோ பெர்முடேஷன் ரெலவெண்ட்டாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் அதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் எந்தெந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டாப்பிக்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ மாடலுக்கு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட், ரெக்ரெஷன் ரிலேஷன்ஸ். ஸோ இது ஹோமோஜினியஸாக இருந்தால் என்ன, நான் ஹோமோஜினியஸாக இருந்தால் என்னென்னு 2 ஈக்குவேஷனாக பிரியும். பட் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்கள். அந்த டைம் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதே வந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் டாபிக். ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு. நம்ம ஸ்கூல் லெவலில் 10th 11th என்னென்ன ஃபாலோ பண்ணியிருந்தோமோ அதே கான்செப்டோட எக்ஸ்டென்ஷன் தான் இதில் பார்ப்போம். A யூனியன் Bனா என்ன, A யூனியன் B யூனியன் C என்ன, இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் வைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த கான்செப்ட் தான் நம்ம 4th டாப்பிக்காக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிட் 2 ரொம்ப முக்கியமான சிம்பிளான டாப்பிக்கு. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அழகாக ப்ராப்ளம் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். பர்டிகுலராக பார்ட் சியில் இந்த யூனிட்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். யூனிட் 3 கிராஃப்ஸ்.
ஸோ கிராஃப்னா என்ன, கிராஃபில் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது, கிராஃப்க்கு என்னென்ன பேர் இருக்குது, கிராஃப்க்கு என்னென்ன மாதிரி நோட்டேஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கணும். இதில் ஹேண்ட் ஷேக்கிங் தியரம், அட்ஜன்சன்சி மேட்ரிக்ஸ், இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ், இந்த கேல்குலேஷன்லாம் பார்ட் பி கொஸ்டினில் நிறைய தடவை கேட்குறாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்தா அந்த மேட்ரிக்ஸில் அட்ஜன்சன்சி மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அது அட்ஜன்சன்சி மேட்ரிக்ஸ் ரெலவெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு யூனிட் 3ல ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐசோமார்பிசம் அண்ட் கனெக்டட்னஸ். இந்த கனெக்டட்னஸில் 1 or 2 தியரி இருக்கும். ஸோ தியரியும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். தியரினா நீங்கள் டெஃபினிஷன் எழுதணும், அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ இந்த 3 பார்ட்டாக பிரித்து நம்ம எல்லா தியரியும் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளால் ஈஸியாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொஷின் அட்டன் பண்ண முடியும். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆய்லர் அண்ட் ஹாமில்டன் கிராஃப். ஸோ ஆய்லர் அண்ட் ஹாமில்டன் கிராஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ரெண்டுமே எக்ஸாம்பிள்ஸோட நிறைய கேட்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸை ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்மளால் ஓகே இந்த இடத்துல இதை தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஐடியா கரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். லாஸ்ட்டு கோனிங்ஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம். இது ஒரு தியரி கொஷின். ஒரு கிராஃப் போட்டு இந்த கிராஃப்க்கு சொல்யூஷன் இல்லை, இது ஆய்லர் கிராஃபில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. மேபி சில சமயம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் தியரி கொஷினாக கேட்குறாங்க. ஸோ 1 or 2 times நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணாலே போதும், இந்த கண்டென்ட்டெல்லாம் ஈஸியாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது யூனிட் 3யோட டாபிக். யூனிட் 4 ஆல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரி பார்ட்டாக தான் இருக்கும் இந்த டாப்பிக்கில் பார்த்தா. யூனிட் 4 ஃபஸ்ட்டு செமி குரூப், மோனாய்ட். இந்த 3 டாப்பிக்கும் டெஃபினிஷன்ஸ் என்னென்ன, எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் செமி குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையா, எந்த கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகுது. இதே மாதிரி தான் மோனாய்ட்னா என்ன, மோனாய்டோட டெஃபினிஷன் எப்படி எழுதணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது மோனாய்டு தானா செக் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி கண்டிஷன்ஸை செக் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை ஆகுமா ஆகாதா அப்படி செக் பண்ணுறது மோனாய்ட் கேட்டகரியில் இருக்கும். குரூப் டெஃபினிஷன்ஸும் அதே மாதிரி தான். குரூப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. குரூப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் சப் குரூப்ஸ். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய நமக்கு 2 மார்க் கொஸ்டின் ஆகட்டும், பார்ட் பிலேயும் நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஐசோமாரிப்சம் அண்ட் கோசெட்ஸ் கான்செப்ட். ஸோ ஐசோமாரிப்சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, கோசெட்ஸ்னால் என்ன, அதுக்கு டெஃபினிஷன்ஸ்லாம் என்னென்ன, ரிங் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். குரூப் எடுத்து ரிங் கான்செப்ட் நமக்கு பேசிக்காக தெரியணும். ஸோ இந்த நம்ம பேப்பரில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் லாஸ்ட் ஒன் லெக்ரான்ஜிஸ் தியரம், ரிப்பீட்டட் பார்ட் சி கொஷின். ஸோ லெக்ரான்ஜிஸ் தியரம் கண்டிப்பாக கேட்குறாங்க. நீங்கள் அதிகபட்சம் 2 பக்கம் இல்லை 3 பக்கம் தான் எழுதுகிற மாதிரி, 2 pages தான் வரும். ரொம்ப ஈஸியான அப்படியே ஓவராலாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இது யூனிட் 4 டாபிக். யூனிட் 5 லாட்டிசஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா. இதில் போசெட்னா என்ன, பார்ஷியல் ஆர்டர் செட்னா என்ன, இதுக்கு ஹேஷ் டயக்ராம் எப்படி பார்க்குறது, அடுத்து லீஸ்ட் அப்பர் பவுண்டா இல்லை கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டா, LUB GLB, இந்த வேல்யூலாம் எப்படி பார்க்குறது, எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறதுலாம் முக்கியமாக ஒரு கொஷினாக கேட்பாங்க. அடுத்து லேட்டெக்ஸ் டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ லேட்டெக்ஸ்லேயே நிறைய கேட்டகரியில் நம்ம ப்ராப்ளம்ஸ், நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நமக்கு முதல்ல லேட்டெக்ஸ் தான் என்ன, அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி பூலியன் அல்ஜிப்ரா. இந்த பூலியன் அல்ஜிப்ரா 2 மார்க் ஆகட்டும், பார்ட் பி ஆகட்டும், ரிப்பீட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ 2 மார்க் கொஷின்லாம் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். கிட்டத்தட்ட இந்த BX4005 பேப்பரை பொறுத்தவரை இது ஒரு ப்ராப்ளமெட்டிக்கான பேப்பர் தான். யூனிட் 4 தான் தியரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். யூனிட் 3 கிராஃப்ஸும் தியரி தான். பட் அந்த தியரினாலும் அதில் ப்ராப்ளம்ஸ் தான் மெஜாரிட்டியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆய்லர் கிராஃப் ஆகட்டும், ஹாமில்டோனியன் கிராஃப் ஆகட்டும், இல்லை கிராஃப்டிலே நமக்கு ஒவ்வொரு பேர் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பெட்டர்சன் கிராஃப்னா என்ன, சூடோ கிராஃப்னா என்ன, ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன, இதோட விளக்கம் என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன, ரெகுலர் கிராஃப்னா என்ன, நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்தந்த கண்டென்ட்டுக்கு என்னென்ன பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapalai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்குள்ளே இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. உங்களால் கண்டிப்பாக இந்த செமஸ்டர்லேயே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.